நான் ஒன்றை சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் அமெரிக்க சொந்தங்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து போய் அங்க நம்ம வாழ போகல, பிழைக்கத்தான் போயிருக்கோம். இங்கதான் வாழ முடியும். இங்க நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அங்கே ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம ஊர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு யாரு சொன்னா? எங்க போறியோ அங்க பொழைச்சுக்கடா. நீங்க உலகத்துக்கு தமிழ எங்கேயோ எத்தனையோ மண்ணுக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவங்கள ஆட்டைய போடுற வேலையே கிடையாது. அங்க போய் அன்பை தான் விதைச்சிருக்கான். அவனோட இயைந்து வாழ்ந்திருக்கான். நம்மால் எண்ணெயும் தண்ணியும் மாதிரி பழகிறது இல்ல, பாலும் தண்ணியும் மாதிரி பழகிறான். சமீபத்தில் கூட நான் படிச்சேன். ஏன்டா இந்தியர்கள் தமிழர்கள் இவ்வளவு உழைப்பாளிகளாக இருக்கிறார்களே என்றால், அவன் சொல்றான், மத்த நாட்டுக்காரன் எல்லாம் தனக்காக உழைக்கிறான், தமிழை மட்டும்தான்டா எங்கேயோ இருக்கிற குடும்பத்துக்கும் சேர்த்து உழைக்கிறாங்கிறான். அவன் குடும்பத்துக்காகத்தான் அவ்வளவு தூரம் அவனுடைய மனவுல எங்கேயோ ஊர்ல இருக்கிற ஒரு திருமணமாகாத தங்கை இருக்கலாம், அல்லது கல்லூரிக்கு போக வேண்டிய தம்பி இருக்கலாம். இப்பதானே முட்டி 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 மோதி லேசா ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்திருக்கோம். அதுக்கு முன்னால கல்வி என்பது ஒரு சாராருக்குத்தானே இருந்தது. இன்னைக்கு தானே முட்டி மோதி அலமோதி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதையும் பிடிச்சி உனக்கு தகுதி இல்லைங்கிறான், தரம் இல்லைங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான். நம்மள மறுபடியும் பின்னால தள்ளுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு செய்தி சொல்றேன், இந்த தமிழ் இனம் எப்படிப்பட்ட இனம்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, காக்கா கத்துனா யாரோ விருந்தாளி வரப்போறாங்க. இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டதா இருக்கும். அமெரிக்காவில காக்கா இருக்கா கத்துதானே எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காக்கா கத்துனா யாரோ சொந்தக்காரங்க வரப்போறாங்க அப்படின்னு. நான் ஆதவன் டீச்சன்யான்னு ஒரு கவிஞர் கூட சொன்னாரு, காலையில் காகம் கத்தியது, மனைவி சொன்னால் யாரோ விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்று. மாலை வரை யாரும் வரவே இல்லை. பிறகுதான் தெரிந்தது அந்த காகம் கூட ஒரு விருந்தினர் தானே. நம் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு அந்த காக்கா காக்கா கத்தி விருந்தினர்கள் அவசியம் இல்லை, இந்த காகம் கூட கத்துதுன்னு சொன்னா சோறு போடுறியா அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு விருந்துன்னு வச்சிருக்கோம். அதனாலதானே காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு எவனாவது பாடியிருக்கான உலகத்துல. நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடினானே பாரதி. எதுக்காக சொல்றேன்னா, காக்கா கத்துனா சொந்தக்காரங்க யாராவது வரப்போறாங்க என்னன்னு அர்த்தமா, ஒரு காலத்துல தமிழர்கள் கப்பல்ல படகுல பல நாடுகளுக்கு வணிகம் செய்ய போயிருக்காங்க. இப்ப மாதிரி இப்பெல்லாம் கூகுள் இல்லைன்னா மேப்பு போட்டுதான் நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்காங்க. டாக்ஸில ஏறின உடனே ஒரு தடவை நடந்த சம்பவங்க. நான் ஒரு தடவை சென்னையில இருந்து வேலூருக்கு போகணும்னு சொல்லிவிட்டேன். அந்த ஆள் ஏதோ ஒரு ஞாபகத்துல மேலூர்னு போட்டு விட்டேன். விடிய விடிய போய்கிட்டே இருக்கு. கடைசியா பார்த்தா கூகுள் சொல்லுது, சக மனுஷனை நம்புறது இல்ல, கூகுள் மேப்பை நம்பி கொண்டாந்து மேலூர் வச்சுறாங்க. மேலூருக்கு எதுக்குடா வந்த? மேலூர்னா தமிழ்ல இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அது மேலூர்னா மேல வருது. மேலூருக்கு கண்ணதாசன் கூட சொல்லுவார், எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட இருந்த ஊர் மேலூர் செல்வதற்கு வேலை வரவில்லையடான். ஆனா அந்த காலத்துல இந்த வசதி கூகுள் மேப் எல்லாம் கிடையாதுங்க. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கப்பல்ல இந்த ஒரு 4-5 காகத்தை வச்சிருப்பாங்களாம். ஒருவேளை ஏதாவது இயற்கை பேரிடர் சுனாமியோ புயலோ கப்பல் திசை மாறி போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்களாம், இந்த காகத்தை திறந்து விடுவாங்களாங்க. காகத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இப்ப நம்ம என்ன உழப்பிட்டு கிடப்பாங்க, குழப்பி இந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம குழப்பிட்டு கிடப்போம். அந்த காகம் என்ன செய்யுமா, திறந்து விட்ட உடனே எங்க கரை இருக்கோ, எங்க மனிதர்கள் வாழ்கிறார்களோ அதை நோக்கி சரியா போகுமா. உடனே இந்த மாலுமி சொல்லுவாராம், இந்த காகம் போற திசையிலேயே கப்பலை விடு, நிச்சயமா கரை இருக்கும், அங்கள் மனிதர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அந்த அந்த காகம் போன திசையில கப்பலை செலுத்துவாங்களாம். இது அல்ல நண்பர்களே நான் சொல்ல வருகிற செய்தி. ஒரு ஒற்றை காகம் தனித்து பறந்து வந்தால் தமிழ்நாட்டின் கடற்கரையில் இருந்தவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு ஒத்த காக்கா வருது, உறவினர்கள் வருகிறார்கள். ஒரு திசை மாறிய கப்பல் நம் ஊருக்கு வரப்போகிறது. அதில் இருப்பவர்கள் பசியோடும் பட்டினியோடும் வருவார்கள். அவர்களுக்கு உணவு தயாரியுங்கள் என்பதற்காகத்தான் தமிழன் அன்றைக்கு சொல்லி இருக்கிறான், காகம் கத்தினால் உறவினர்கள் வரப்போகிறார்கள். வரப்போறவர் அமெரிக்காக்காரரா ஆஸ்திரேலியாக்காரரா தெரியாது. ஆனா பசியோடு வருபவன் என் உறவினன் என்கிற சொல்கிற அறம் இருக்குல்ல, இந்த அறம் தாங்க தமிழை இன்றைக்கு வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால தானே செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. நான் எந்த நாட்டையும் குறைச்சு சொல்லல, எல்லா நாடும் அதன சிறப்புடைய நாடுகள் தான். ஆனா நீங்க கொலம்பஸ் எதுக்காக அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு? நீங்க அதை விடுங்க, புதியதொரு உலகம்னு நான் சொன்னேன். இந்த உலக உருண்டை நம்ம ஹெட்மாஸ்டர் ரூம்ல எல்லாம் நம்ம படிக்கிற காலத்துல வச்சிருப்பார். என்னன்னா அவ்வளவு சிம்பிளா உலகம் உருண்டை. எனக்கு தெரிஞ்சு ஹெட்மாஸ்டர் எல்லா வாத்தியார் மேஜையும் சும்மா இருக்கும். இந்த ஹெட்மாஸ்டர் ரூம்ல உலக உருண்டை வச்சிருந்தா ஒரு ஹெட்மாஸ்டர்னு அர்த்தம். அது எவன் எழுதி வச்சான்னு தெரியல, என்ன ஜீவோன்னு தெரியல. இல்லைன்னா இங்க ஹெட்மாஸ்டரை கூட்டு போயிடுவாங்க. நம்ம ஹெட்மாஸ்டர்னா கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிற ஒரு மாதிரி. அதுபோல பிடி வாத்தியார்னு ஒருத்தர் பள்ளியில் இருப்பார் பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு விளையாட்டு மைதானம் இங்கேயும் இல்லை.
ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னா புள்ள ஓடனா பொத்துன்னு கீழே விழுந்துடும். எங்க மைதானம் இருந்தா தானே. அந்த பிடி வாத்தியாருக்கு பெரும்பாலும் லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவரு. போன உடனே அடிப்பாரு. அடிச்சுட்டு தான் என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தப்பு பண்றவங்கிறது அவருடைய கணக்கு. ஆனா இந்த உலகம் உருண்டைன்னு சொல்ல அறிவியலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கலீலியோ அது வரைக்கும் உலகம் தட்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் மதுரை பக்கம் தட்டைன்னு அந்த முறுக்கு தட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தட்டையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கலீலியோ தான் உருண்டைன்னு கண்டுபிடிச்சான். பல பேர் சொன்னாங்க, இவர் தான் இறுதியா சொன்னார். ஆனா அங்க இருந்த மத குருமார்கள் ஏற்கல. நீ எப்படி சொல்ற உருண்டைன்னு, எப்படி உலகம் வந்து உருண்டைன்னு சொல்றேன்னு சொல்லி அந்த ஆளை கூட்டு வாடான்ட்டாங்க. கூட்டு வரும் பொழுது தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பல்லக்கில் வச்சு. கலீலியோ சொல்றான், அங்க வந்து கேட்பாங்க உலகம் உருண்டையா தட்டையான்னு. நான் உருண்டைன்னு சொன்னா என் ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால தட்டைன்னு தான் சொல்ல போறேன். இருந்தாலும் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். யாரு இந்த பல்லக்கத்துக்கு சொன்னாராம், உலகம் உருண்டைதான்டா. அதனால எனக்கு ஒரு அறிவியலாளங்கிற முறையில நான் சொன்ன கண்டுபிடிச்ச விஷயத்த உங்ககிட்டயாவது சொல்லணும்னு சொன்னானா. அதுக்கு அந்த தூக்கிட்டு வந்து சொன்னானா, உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்கு தான் உன்னை வெளுக்க கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் போற போக்குல என்கிட்ட சொல்லிட்டு போற? ஒரு படத்துல வடிவேலு சூன்ட்டு போவார்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு அன்பா கேட்டுக்கிறேன். உலகம் உருண்டைன்னு என்கிட்ட சொன்னேன்னு நீ வேற யார்ட்டையும் சொல்லிவிடாத. இல்லைன்னா அடுத்த பல்லாக்கு எனக்கு தாண்டா அப்படின்னாலாம். ஒரு சின்ன அறிவியல் உண்மையை சொல்லக்கூட அறிவியலாளர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் எவ்வாறு இருக்கிறது? அன்பு இருக்கா? நீங்க படிச்சிருக்காங்க. படிப்பு வேற, அறிவு வேறங்க. நம்ம வள்ளுவன் தாங்க சொன்னான், அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. இதுக்கு என்ன அர்த்தம்? பின்னால சில பேர் பாத்தீங்கன்னா எம்ஏ 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 எம்ஏன்னு 8 எம்ஏ 5 பிஹெச்டி எல்லாம் போட்டுருவான். அது கிடையாதுங்க அறிவு. எவன் ஒருவன் துன்பப்படுகிற மனிதனை நோக்கி உதவிக்கரம் நீட்டுகிறானோ அதுதான்டா அறிவுன்னா. இதானங்க தமிழுக்கு இருக்கிற சிறப்பு. எதிரா அறிவுன்னு கேட்டா, எவன் ஒருவன் அழுகிற கண்களை நோக்கி விரல்களை நீட்டி துடைக்கிறானோ அது அவன் தாண்டா அறிவாளிங்கிறான். இப்படி உலகத்துல எந்த இலக்கியம் பேசியிருக்கு? எனவே நண்பர்களே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் நிறைய குவிச்சு வச்சிருக்கோம். அதனாலதானே சொன்னாரு மார்ட்டின் லூதர் கிங் கூட, நம்பிக்கைகளை விதைத்துக் கொண்டே இருந்தான் அந்த மனிதன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழிதான். பறக்க முயற்சி செய், பறக்க முடியவில்லையா ஓடு, ஓட முடியலையா நட, நடக்கவும் முடியலையா தவழ்ந்தாவது போ, உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு என்று சொன்னார் மார்ட்டின் லூதர் கிங். நம்ம இதை சொன்ன அப்படியா மேல்நாட்டு அறிஞர் சொன்னாலும் நம்மளால ஒத்துக்குவான். ஆனா இங்கே சொன்னானே வள்ளுவன், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீங்க ஒரு குளத்துல அல்லி மலருடைய உயரம் என்னடானா அந்த நீர் இருக்கிற உயரம்னா, அது போல நீ உன்னுடைய உயரம் என்னடானா நீ எவ்வளவு உயர்வாக சிந்திக்கிறாயோ அதுதான்டா உன் உயரம் என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் பேசியிருக்கான்ல. எனவே அன்பிற்கினிய நண்பர்களே, புதியதோர் உலகம் என்று சொல்லுகிற பொழுது, ஏன்னா கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னா பாவேந்தர். பாரதி கூட சொல்லுவான், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். அது என்ன நல்ல காகிதம்னா என்ன? வளவலன்னா ஆர்ட் பேப்பரா? இல்லைங்க, ஒரிஜினலா பேப்பரா அட்றா அப்படின்னு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட இங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வரிசையில் நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய முதலாளி யாரும் போய் நின்று ஒரு 50 கோடி மாத்தினதா தெரியல. போய் வரிசையில் நின்று பூரா நம்ம குரூப்பு, இந்த வெள்ளரிக்காய் வித்தது, புளி உருண்டை வித்தது, பொறி உருண்டை வித்தது, இதுல பூரா 500 ரூபாய் மாத்துறதுக்கு 5 நாள் நிக்குதுங்க. ஆனா வந்து கருப்பு பணம் அது பாட்டுக்கு மாறத்தான் செஞ்சுச்சு. விளையாட்டா சொல்லுவாங்க, ஒருத்தங்க திடீர்னு தவம் பண்ணானா, கடவுள்கிட்ட கேட்டானா, உங்க ஊர்ல ஏடிஎம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. எவட்ட கார்டு இருக்கோ அவன் ஏடிஎம்ல போய் காசு எடுப்பான். கார்டு இல்லைன்னா ஏடிஎம்மே எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பல இடத்துல முயற்சி பண்ணி மாட்டிக்குவாங்க, உங்களுக்கே தெரியும். கடவுள்கிட்ட கேட்டானா, கடவுளே எனக்கு ஒரு நல்ல வரமா கொடு. கடவுள் வந்துட்டார், சமயத்துல வருவாரு. வந்து என்னடா வரம்னு கேட்டாராம். எப்ப நல்லா நான் இருக்கிற இடம் நல்லா குழு குழுன்னு இருக்கணும், பக்கத்திலேயே பெரிய பண பொட்டி இருக்கணும் அப்படின்னு இருக்கான். கடவுள் என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல, தந்தேன்ட்டு போயிட்டாரு. கடைசியா பார்த்தா ஏடிஎம்ல செக்யூரிட்டியா போட்டு விட்டாங்களாம். அங்க ஏசியும் இருக்கு, பக்கத்துல பண பொட்டியும் இருக்கு. ஆனா இவனால 5 பைசா எடுக்க முடியாது. யாராரும் எடுத்துட்டு போவாங்க, இவன் பாவம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி கடவுள்கிட்ட கேட்கிறப்ப கூட கவனமா கேட்கணும். கடவுளுங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். பட்டுக்கோட்டை சொல்லுவான், கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு அப்படின்னு. நேத்து ஒரு கவிதை தங்கமூர்த்தி எழுதியிருந்தாரு. நம்ம தமிழ் ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, அறுத்தான் சொல்ல மாட்டாங்க, சங்கிலியை அறுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால மதுரையில ஒருத்தன் காலையில ஒரு அம்மா கோலம் போட்டுக்கிறதுக்கு சங்கிலி அறுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் கரெக்டா அதே ஆள் வந்துட்டான். வந்து கோலம் போட்டுக்கிறது அம்மாவை சப்புன்னு ஒரு அறை விட்டுருக்கான். அந்த அம்மாவுக்கு ஏன் அடிச்சேன்னு இருக்கான். கவரிங் செயினை போட்டு 4 மணிக்கு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், உயிரை பணைய வச்சு நான் அறுத்துக்கிட்டு போறேன், உனக்கெல்லாம் 4 மணிக்கு கோலம் போடல யார் உன்னை கோச்சுக்கிட்டா?
தங்கச் சங்கிலி இருந்தா 4 மணிக்கு கோலம் போடு, இல்லைன்னா 10 மணிக்கு மேல போடு, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில் பண்றோம் தெரியுமா அப்படின்ட்டு போனானாம். அதுபோல அறுத்தான், அத்தான், அத்தான் என்னத்தான் அப்படின்னா சங்கிலி அறுக்கிறவன்லாம் அத்தானா? அறுத்தான், அது அறுத்தான், இது அத்தான். எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வஞ்சகம், பொய். இங்க ஹிட்லர் கோயபல்ஸ பத்தி சொல்லுவாங்க. கோயபல்ஸ் மாதிரி ஒரு பொய்யனை கண்டுபிடிக்கவே முடியாதாம், அவ்வளவு பெரிய பொய்யன்னு சொல்லுவாங்க. ஹிட்லரை வந்து ஊதி ஊதி பெருசாக்குனதே அந்த கோயபல்ஸ் தான். ஹிட்லர் கூட கேட்டான், நானே ஒரு பெரிய துப்பாக்கூர் தான், எப்படியா இவ்வளவு பொய் சொல்ற அப்படின்னு சொன்னாப்படி. அதுக்கு கோயபல்ஸ் சொன்னானா, ஹிட்லர் ஒருபோதும் கோயபல்ஸ் ஆக முடியாது, கோயபல்ஸ் ஒருபோதும் ஹிட்லர் ஆக முடியாது. நீங்க யாரையாவது நினைச்சுக்கிட்டு ரெண்டு வேலையும் ஒன்னா செய்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நான் இன்னைக்கு ஹிட்லரும் கோயபல்ஸும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.